ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மோட்டல் கார்டுங்கிற மானுவால எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த 10 பேரும் சேர்ந்து ஹீரோ எங்கேயோ காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமையே எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானே. அவனோட எலும்புகளை உடச்சா போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி இந்த இடம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் உண்மையாக எப்படிப்பட்டவனு எனக்கு காட்டுங்க. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சரியாக புரியல, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். வாய முடுறா முட்டாள், இப்படியே போனால் ரிவருக்கு போக முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமா? அப்புறம் ஏன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும். அதை கேட்டால் ஹீரோவும், அதில் நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தா ஏன் நீங்கள் என் கூட சண்டை போட்டு தெரிஞ்சுக்க கூடாது? நீ என்னதான் ஸ்ட்ராங்கானவனாக இருந்தாலும் எங்கள் 10 பேரை எதிர்த்து நீ ஒத்தாளாக சமாளிக்க முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதை கேட்ட அவனுக்கு சிரிச்சுக்கிட்ட, நான் நினச்சது போல தான், நீ ஒரு பெரிய முட்டாள். பார்த்து அட்டாக் பண்ணுங்க, அவனை கொன்றாதீங்க. சரி இப்போ போங்க அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அவனை கழுத்து வரைக்கும் போச்சு வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா கீழே ஹீரோ ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு, இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு மிட் லெவல் செட்டாக தான் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியும் டெக்னிக்கும் இருக்கும். அதோட உங்களை மாரி மூளைச்சாவு அடைஞ்ச மகன்கள்லாம் எப்படி பிரதிங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்டா, என்னோட கிளானியை அவமானப்படுத்துறல, உன்னை நாங்கள் சேர்ந்து கண்டிப்பாக விட மாட்டோம்டா அப்படின்னு கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வரானோ ஹீரோவை. அப்படி அட்டாக் பண்ண வரவனுக்கு எதிர்த்து ஹீரோ அந்த கல்லை தூக்கி போடுறான். எல்லாத்துலையும் பட்டு பட்டுன்னு அடிச்சு அந்த கடைசியாக நிற்கிற மூஞ்சை கிழிச்சிட்டு போய் பின்னாடி அடிக்குது. இருந்து எல்லாரும் மூஞ்சிலையும் அடிச்சு இவன் மூஞ்சிலும் ஒரு கீரலை போட்டு போயிடுது. அப்படி அவன் இப்போ இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்க்குற நேரத்தில் ஹீரோ டக்குன்னு அவன் மூஞ்சை பிடிச்சி கீழே அடிக்கிறான். ஹீரோ அடிச்சு அங்கேருந்து எல்லாருமே மட்டையாக கிடக்குறானுவோ. கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தா தலை கீழே எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கானுவோ. இப்போ இங்கே என்னடா நடக்குது, நாங்கள் ஏன்டா இப்படி இருக்கோம்? கடைசி வரைக்கும் இருந்த எல்லாரையும் புதைச்சி முடிச்சிட்டோம் கேப்டன் அப்படின்னு ஹீரோட ஸ்குவாட் சொல்கிறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோவும், நல்ல வேலை செஞ்சுருக்கீங்கடா, இவ்வளோத்தையும் பண்ணி இவங்க மூஞ்சில் பயமே தெரில பாரு. இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பெரிய ஃபேமிலியான நங்குன் ஃபேமிலியோட எங்களாட் மேலேயே கை வச்சிருப்பானுவோ. இவங்களாம் உண்மையிலேயே ஒரு புழுக்கு சம்மந்தம். நம்மளாலே ஜெயிக்க முடியாத அவரை இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா இவங்க ரொம்ப லக்கி தான். ஏன்னா இவங்க மட்டும் ரிவர் சைடு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாரு. இந்நேரம் அப்படி நடந்திருந்தா இந்நேரம் இவங்க தண்ணியில் போட்டு முக்கிட்டு இருந்தார். அப்படி அவன் சொன்னதும் ஹீரோ இவங்களை போட்டு தண்ணியில் முக்கினதை நினச்சி பார்க்குறானுவோ. அச்சோ, அதை எனக்கு மறுபடியும் அனுபவிக்க விருப்பமே இல்லை. இனிமேல் அதை பற்றி பேசாத, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. டேய், இப்போ எங்களை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? ஆனால் அதை ஒன்றால் பண்ண முடியாது. டேய், அந்த சைல்டு பண்ணுற தப்புக்கு பேரண்ட்ஸ் தானே பொறுப்பேற்றுக்கணும். உனக்கு இப்போ உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் சொல்கிறது அப்படியே இது. உங்கள் பையன் எனக்கு உயிரோட வேணும்னா மேற்கில் இருக்கிற மலைத்தொடர்கிட்ட வாங்க அப்படின்னு எழுதுறா. ஆனால் இப்போ நான் எப்படி எழுதுறது? என் கை தான் மூவ் பண்ண முடியாத அளவு இருக்குல்ல. ஹீரோ அந்த ப்ரஷ் அவன் வாயிலே சொருவிட்டு, அதான் இன்னும் வாய் இருக்குல்ல, அதை வச்சு எழுது. சொன்னதை ஏற்காம வாயில் இருந்த ப்ரெஷ்ஷை துப்பிவிட்டு, என்னை வச்சு நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்துலேயே அந்த ஷவலை வச்சு மண்டையிலேயே ஒரு அடி. எங்களாட் பேசுகிறப்ப எதிர்த்து பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? எங்களாட் சொல்கிறதெல்லாம் கடவுள் வார்த்தைடா, அவர் சொல்கிறது எப்போ மீறக்கூடாது அப்படின்னு போட்டு பளிச்சு நடிச்சிட்டு இருக்கான். அவனும் அடி வாங்க முடியாமல், என்னை மன்னிச்சிரு, நீ சொல்கிறத நான் எழுதுறேன் அப்படிங்கிறான். மறு வார்த்தை பேசாமல் லார்டு என்ன சொல்கிறாரோ அதை தட்டாமல் எழுதுங்கடா. அதை கேட்ட எல்லாரும் பயத்துலேயே அந்த லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறானோ. அதை படித்து பார்த்த கேப்டனும், இதில் ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் லார்டு. என்ன பிரச்சனை? இந்த எழுத்தெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளோனா அந்த பேரண்ட்ஸால் அவங்க சன்னோட கையெழுத்தே புரியாத அளவு இது இருக்குது. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. சரி, அவங்க ஒரு கை தெரியல அளவு மட்டும் தோண்டுங்க, ஏன்னா வாய் எழுதுறதுக்கு உருவாக்கப்படல. அதை கேட்ட இவனும், இப்போதான் இந்த முட்டாளுக்கு இது புரியுதா அப்படின்னு கோவப்படுறானுவோ. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஒயிட் ஸ்பிரிட் கிளானில் தான் கட்டுறாங்க. அந்த கிளான் லீடரும் ஜோன்ஸோ இன்னும் திரும்ப வரலையா? மறுபடியும் ஏதாவது பாரில் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கானா? ஆமாம், அவர் ஆல்கஹால் ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் இவ்வளோ நேரம் அங்கே இருந்ததில்ல. நீ அதை பற்றி கவலைப்படாத, ஏன்னா இந்த ஒயிட் ஸ்பிரிட் கிளான் மேலே கையை வைக்க எவனுக்கு தைரியம் இருக்குது? அதோட அந்த சான்ஸில் நம்ம கிளானோட டெக்னிக்கில் 7th ஸ்டார் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கான். அவன் மேலெலாம் யாராலையும் கை வைக்க முடியாது. அப்படி இவங்க பேசுகிற நேரத்தில் டக்குன்னு ஒரு ஆரோ வந்து அட்டாக் பண்ணுது. அதை பார்த்தா இவனும், கிளான் லீடர் உங்களுக்கும் ஒன்றும் ஆகலையே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கத்துறான். நான் நல்லா தான் இருக்கேன், இந்த ஏரோ என்னை தாக்க ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் அதை படித்து பார்த்துட்டு, இந்த ஒயிட் ஸ்பிரிட் கிளானோட எங்களாட கடத்துற அளவு எவனுக்கு தைரியம் இருக்குது? அந்த முட்டாள் இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது. இந்த மலையை சுற்றி ஒரு தடுப்பு உருவாக்குங்க, இது என்னோட ஆர்டர், இது ஒரு ஆம்புஷாக தான் இருக்கணும் அப்படின்னு வேகமாக அட்டாக் பண்ண போகிறான். அங்கே போய் பார்த்தா, ஏய் நீ ஒயிட் ஸ்பிரிட் கிளானோட லீடர் தானே, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? அதோட நீ ஸ்டீல் அண்ட் கோல்டோட யூனியனோட மாஸ்டர். அதுக்கு அவனும், என்னோட மகனை கடத்தினதா ஒரு கடிதம் வந்தது, அதனால தான் இங்கே வந்தேன். என்ன சொல்கிறீங்க? உங்கள் மகனையும் கடத்திட்டாங்களா? இது எந்த மாதிரியான முட்டாள் பண்ணியிருப்பான்? கடத்தப்பட்ட 10 பேருமே கொஞ்சம் ஹை லெவல் மார்ஷல் ஆர்ட் தான். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ அவங்க சித்தப்பா தான் கட்டாங்க. அவனுக்கு முன்னாடி இருந்த கூடாரத்துலட்டு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சத்தம் கேக்குது. அதை பார்த்தா இவனும், என்ன ஒரு ஆறா,
இது என்னையே நடுங்க வைக்குது. நான் உன்னை ரிப்போர்ட் பண்ண சொன்னேன், ஏன் ஆன்சர் லேட் ஆகுது? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். நார்த் சைனாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த பேஸ்டர்ட் ஏன் இன்னும் அழிக்கல? இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன் தெரியுமா? நீன்னு நாங்க தான் தப்பு பண்ணோன்னு சொல்றியா? நீ மட்டும் நான் சொல்றத ஒழுங்கா கேட்டிருந்தானா இந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. இல்ல நீ சொல்றது தப்பு. அந்த கோஸ்ட் பீஸ்ட் டிஃபீட் ஆனது தான் இது காரணம். இது காரணமா ஹீரோவோட ஸ்டேட் இன்னும் உயர்ந்துருச்சு. ஃபேமிலி ஹெட்டுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. வாயை மூடு, நான் உன்னை ரிப்போர்ட் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு உள்ள இருந்தவனும் ஃபுல் ஆரா வெளியேற்றுறான். அதை பார்த்த இவனும் என்னோட நம்ப முடியாத ஆரா அப்படின்னு பார்க்குறான். அதுக்குன்னு என்னால் இங்கே தோத்து போக முடியாது அப்படின்னு இவனும் ஆரா வெளியேற்றுறான். சரி, உன் ப்ரைடு இங்கே விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி அமைதியாக. ஒரே கோலுக்காக சேர்ந்துருக்க நம்ம 2 பேருமே உடந்ததானே? என் ஃபேமிலி சேர்ந்த நிறைய எல்டர்ஸ் இப்போ ஹீரோ பக்கம் போக ஆரம்பிச்சிட்டானோ. அதை பார்க்க பார்க்க என் ரத்தம் கொதிக்குது. நீ என்ன சொல்ற? இவ்வளோ நாளா பொறுமையாக நம்ம திட்டம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அந்த ஒரு பையனால உடஞ்சிடுச்சுன்னு சொல்றியா? எனக்கு அதை ஒத்துக்க விருப்பம்னாலும் அதுதான் உண்மை. அதனால தான் சொல்கிறேன் அவனை எலிமினேட் பண்ணணும்னு. அந்த கோஸ்ட் பீஸ்டோட தோல்வி எதிர்பாராமல் இருந்தாலும் அந்த சின்ன பூச்சியால் எங்கள் திட்டத்தை தள்ளி போட முடியாது. வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ வேணா வெயிட் பண்ணிக்க, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. நீ சொன்ன மாரி திட்டத்தை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். சே, இதுதான் முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே காரணம் அந்த ஹீரோ தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அப்படி அவன் யோசிச்சுற நேரத்துலேயே இவன் சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை நீ இப்போ என்ன சொன்ன? இல்லை, அதை தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நீ எங்களை சப்போர்ட் மட்டும் பண்ண, அது போதும். ஆனால் இப்போ தான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பண்ணால் நிறைய பிரச்சனை வரும். இல்லை, இதுதான் எங்களோட கடைசி முடிவு. நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் போக போகிறீங்களா? சரி, எனக்கு புரிஞ்சது. பிளான் நடக்கும்போது நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ பிளான் கொஞ்சம் மாறினதுனால எல்லாம் கவனமாக இருங்க. சரி, அதுபடியே நான் சொல்கிற வரைக்கும் நீ என்ன காண்டாக்ட் பண்ணாத. அப்படி சொல்லிட்டு அவன் பட்டன் கிளம்பிடுறான். சே, நான் ஒரு நிறைய கொள்ள ஒரு புளியை கூப்பிட்டுட்டேன். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுபடியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா நான் ஒரு பப்பட் எங் லீடராக தான் இருப்பேன். நான் நினச்சது போல் இந்த ஓல்டு ஃபாக்ஸை என்னைக்கும் நம்பக்கூடாது. அந்த ஃபாக்ஸ் என்னை கடிக்காத மாரி ஏதாவது கயிறு போட்டு கட்டி இல்லை வேற ஏதாவது பண்ணி நான் தடுக்கணும். நாங்குன் ஃபேமிலியோட ஹெட்டோட 2வது பையன் ரொம்ப டஃப்பாக இருக்கான் நான் கேள்விப்பட்டேன். போய் அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வா. அப்படி சொன்னதும் அந்த அசாசின் மாரி வந்தவனும் மறைஞ்சிடறான். இந்த வருஷத்தோட வின்டர் ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. நீ யாரு? இரு, நீ தானே நாங்குன் ஃபேமிலியோட 2வது சன். சொன்ன மாரியே எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் எதுக்கு எங்கள் பசங்களை கிட்னாப் பண்ண? கிட்னாப்க்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா? நான் உங்கள் ரூடான பசங்களுக்கு மேனஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நீ இப்போ என்னடா சொல்ல வர? அப்படியே அங்கே தெரியும் பார்த்தா அங்கே தான் எல்லாரும் பாதி புதைக்கப்பட்ட நிலைமையில கிடக்காங்க. அவனும் சாவ போகிற மாரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ, காலையில் பார்த்தப்ப தானே என் பையன் நல்லா இருந்தான். இப்போ பாருங்க, தலையை தவிர ஒரு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கான். என்னோட கிளானே அழிஞ்சாலும் சரி, உன்னை இப்படி பண்ண அந்த செகண்ட் லாட நான் சும்மா விட மாட்டேன். இதை நான் சத்தியம் பண்ணுறேன். அப்படி அவன் பேசிட்டு இருக்கிறதுலேயே அவன் அடங்கிட்டு அப்பா அப்படிங்கிறான். ஆமாம், நான் தான் உன் அப்பா. உன் தலையை 2 வெட்டலியா? இப்போதைக்கு நீ உயிரோடு இருக்க, எனக்கு அது போதும். இவங்களை எப்படி நீ புதைச்சன்னு தெரியாது, ஆனால் இதுக்கெல்லாம் நீ எனக்கு பே பண்ணி ஆகணும். அது எப்படியா இருந்தாலும் சரி. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவையும் அவன் டீமையும் அட்டாக் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோ டீமை சேர்ந்த ஒருத்தனும், நான் வேணும்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு லெசனை டீச் பண்ணிட்டா அப்படின்னு இவனும் அட்டாக் பண்ண போகிறான். அவனை தடுத்த ஹீரோவும், இல்லை வெயிட் பண்ணு, அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் ஒன்றும் ஒருத்தனை டார்கெட் வச்சு வன்மத்தை கேட்குறவன்ல, வேணும்னா உட்காந்து பேசலாமா? அதையும் கேட்காம வேகமாக அட்டாக் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும், இவங்க தான் முதல்ல என்ன அட்டாக் பண்ணாங்க. ஹீரோ அப்படி சொன்னதை கேட்டு டக்குன்னு எல்லாரும் ஸ்டாப் ஆகி, அப்படின்னா நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் பசங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து படகு சவாரி போகலான்னு வந்து அழைச்சிட்டு போனாங்க. அப்படி வர வழியில் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்தபடி பார்த்தா நான் பண்ணதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் தானே. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நேரா போய் உங்க பசங்கள்ட்டே கேட்டு பாருங்க. அதை கேட்ட இவங்களும் திரும்பி பார்த்து, என்னடா எங்களாட சொல்றது உண்மையா? இல்ல, அது ஒன்றும் அப்படி இல்லை. நாங்கள் ஒன்றும் அவனை கில் பண்ண ட்ரை பண்ணல. அதை கேட்டால் இவங்கெல்லாம் வாயை பொழக்கிறானோ, என்னடா இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆமாம், நாங்கள் அவனை ஒன்றும் கொல்ல ட்ரை பண்ணல, பயமுறுத்த தான் நினச்சோம். மற்றவங்களும் இருந்துக்கிட்டு ஜெக் சோல் சொல்கிறது உண்மைதான், நாங்கள் அவனை பயமுறுத்த தான் நினச்சோம், எங்களுக்கு கொல்ற மாரி எந்த இன்டென்ட்டும் இல்லை. அதை கேட்ட அவங்களும் டக்குன்னு அவனை சுற்றி நின்று, டே நீங்கள் முட்டாளுங்கடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எப்பட்றா நான் உங்களை நம்புறது? அதை கேட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு உத விட்டு, டே நீ சாவறதே மேல்றா, நீ பண்ண தப்பால என் கிளானே நேரம் அழிஞ்சிருக்கும்டா. அழிக்க நீனே ஒரு வழி போட்டு தருவ பிறகு நான் இங்கே கொண்டுட்டு நானும் இங்கேயே செத்து போகிறேன். நீ ஒன்றும் என் பையன் இல்லை, நீ ஒரு சாத்தான் அப்படின்னு போட்டு எல்லாரும் போட்டு மிதிக்கிறானுவோ. இப்படியே போனா அவங்க பசங்களை அவங்களே கொண்டுருவாங்க பிறகு. போய் நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ண வேணாமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், அப்படியே நடக்கட்டும். அவங்களா ஒன்று அவங்க பசங்களை கொல்ல மாட்டாங்க. இவங்க மூலியமா அவனும் புலம்புறானோ, அப்பா எங்களை விட்டுருங்க, நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு இவங்க கூட்டம் கூடி எது யோசிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும், இப்போ அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறான். நாங்குன் ஃபேமிலி முன்னாடி இந்த அளவு இப்போ அதிகாரம் இல்லைனா கூட நம்மள மாரி சின்ன கிளான்லாம் அவங்க தூசி தள்ளுற மாரி தள்ளிடுவாங்க. ஆமாம், சரி, இப்போ நடந்த இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது? இவங்க நாங்குன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை ரத்த வரவளவு அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஃபேமிலி ஹெட், இப்போ நீங்கள் சொல்கிறது
போறதுல தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப கையால ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு கொடூரமா ஹீரோவை பார்த்து நடந்து வராங்க. அதை பார்த்த கேப்டனும் என்ன இங்க நடக்குது அப்படின்னு பாக்குறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதாரத்தை அழிக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எங்களாட நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறானோ. அங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டோம் எங்களாட. உங்க நிறைய தடவை சாவர அளவு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்க எங்க பசங்க பண்ண தப்புக்கு நாங்க எந்த வேலையா இருந்தாலும் கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்துடுறானுவோ. அவங்க கிட்ட போன ஹீரோவும் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு, ப்ளீஸ் எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க, உங்க நல்ல மனசுக்கு நான் நன்றி சொல்றேன் செகண்ட் லார்ட், நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எல்லாம் அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்றானுவோ. நீங்க கவலைப்படுற அளவுலாம் ஒன்றும் இல்லை, என்ன எனக்கு கொஞ்சமா இழப்பீடு கொடுத்தா மட்டும் போதும். இது மணிக்கே இழப்பீடு கொடுக்கணுமா? அவன் கேட்குறது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். சென்ஸே இல்லாமல் அடி வாங்கினது எங்கள் பசங்களாக இருந்தால் கூட என் உடம்ப நான் சரி பண்ணியிருந்தாலும் இன்னும் என் ஹார்ட் வீக்காக தான் இருக்குது. அதனால் அதை சரி பண்ண எனக்கு பணம் தேவையில்ல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இருந்தாலும் ஐயோ என் ஹார்ட் கிறுக்குத்தனமாக துடிக்குது, இது எங்கள் அப்பாட்ட நான் சொல்லணும். சரி உங்களுக்கு நாங்கள் இழப்பீடு தரோம், தேங்க்யூ. இதை கலெக்ட் பண்ண நாளைக்கு என் டிராகன் யூனிட்டை நான் அனுப்புகிறேன். ஹீரோ பண்ணதை பார்த்தா மற்றவங்களும் இவன் நல்லா மேனிபுலேட் பண்ணுறான், அதோட பயங்கரமாக மிரட்டுறான் கிளான் லீடரை வச்சு. அதோட இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு குறிப்பு மட்டும் எழுதி கொடுங்க. அப்படி ஹீரோ கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது guys. வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது எனக்கே தெரியுது, ஆனால் ரெகுலராக வீடியோ வரது கஷ்டம். முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.